நீங்க இப்ப கேட்ட ஆடியோ தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டி எக்ஸ்டென்ட் ஆன ஒரு அனிமலோட சவுண்ட். ஸோ இப்ப இதுலேருந்து என்னன்னா, ஒரு எக்ஸ்டென்ஷனே ஒரு பாஸ்ட்டோட விஷயமா மாத்திருக்காங்க அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 10,000 இயர்ஸ் பிஃபோர் வாழ்ந்த ஒரு உயிரினம் டயர் வுல்ஃப் அப்படின்றது. ஸோ டயர் வுல்ஃப்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரம் இருக்கிற ஒரு வுல்ஃப். இப்ப இருக்கிற கிரே வுல்ஃப் வுல்ஃப் மாதிரி. ஸோ இத எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற கிரே வுல்ஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 20 எடிட்ஸ் 14 ஜீன்ல மாத்திருக்காங்க. ஸோ இது எடிட்ஸ்ன்றது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, கிறிஸ்பர் டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கிறிஸ்பர் டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜீன கட் பண்றதுக்கோ, இல்ல ரிமூவ் பண்றக்கோ, இல்ல ஆட் பண்றதுக்கோமான மெத்தட். ஸோ இதுல யூஸ் பண்ற என்சைம் பேரு Cas9 ஓகேங்களா? ஸோ இந்த Cas9 என்சைம்ன்றது ஜீன கட் பண்றதுக்கான என்சைம். அத யூஸ் பண்ண மெத்தட் பேரு கிறிஸ்பர் மெத்தட். ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இதே மாரி எந்த ஸ்பீஷீஸ் வந்து நீங்க எக்ஸ்டிங்ஷன்லேருந்து கொண்டு வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து மேமத்ஸ் வந்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி வீடியோஸ்க்கு நீங்க எங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க.